மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 வார்த்தைகள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். ஆண்டவர் தம்முடைய பக்தனாகிய மோசேக்கு தம்முடைய தூதன் மூலமாக ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். முட்செடி அங்கே பற்றி எரிகிறது, ஆனாலும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை அவன் காணும்படி செய்தான். நான் இந்த நிகழ்ச்சியை நான் அருகாமையிலே சென்று நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் அருகே கடந்து போகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் பிரசன்னமாய் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாம் செல்வது நமக்கு எவ்வளவு இன்பமும் எவ்வளவு ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அவருடைய பிரசன்னத்திலே அகமகிழுங்கள். அதைத்தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை காணும்படி அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். 84ஆம் சங்கீதத்திலும் கூட வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் அவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஒரு நாள் தங்கியிருப்பதை நான் அதிகமாய் நாடுகிறேன் என்கிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அதனாலே உங்களுக்கு பேரின்பம் உண்டு. அதனாலே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.